வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த விடல 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷன் பேப்பர் எவல்யூஷன் கேம்ப் டே 5க்கான அப்டேட் தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் +2க்கான பப்ளிக் எக்ஸாமினேஷன் பேப்பர் எவல்யூஷன் கேம்ப் வந்து பார்த்திங்கன்னா இப்போ விறுவிறுப்பாக நடந்துட்டுருக்கு. அதனால் முன்கூட்டியே வந்து பார்த்தீங்கன்னா +2க்கான பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் மே 5ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் ரிலீஸ் பண்ண போகிறதா ஒரு அப்டேட் வந்து ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. இப்போ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மே 9ஆம் தேதிக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் எவல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 2 டீம் போட்டு பேப்பர் எவல்யூஷன் கேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் ஏற்கனவே சொன்ன மாதிரி முன்கூட்டியே +2 மாணவர்களுக்கான ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 83 மையங்களில் +2 விடைத்தாள் திருத்தும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இன்ஜினியரிங்கான அந்த ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து பார்த்திங்கன்னா மே 5ஆம் தேதி வந்து தொடங்கும்னு தகவல் கொடுத்துருக்காங்க. பொறியியல் கலந்தாய்வு பணிகளை நடத்த தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகம் தீவிரம் வந்து காட்டி வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டே 5க்கான பேப்பர் எவல்யூஷன் கேம்ப் வந்து எப்படி நடந்தது அப்படின்னு பார்க்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி பேப்பர் எவல்யூஷன் பொறுத்த வரைக்கும் இப்போ போயிட்டுருக்கு. இப்போ மெயினாக வந்து காமர்ஸ், அக்கௌண்டன்ஸு, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் வேல்யூஷன் எல்லாமே வந்து பார்த்தோன்னா ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் அக்கௌண்ட்ஸில் வந்து சென்டம் வந்திருக்காங்க, காமர்ஸில் சென்டம் வந்திருக்காங்க. எக்கனாமிக்ஸில் பொறுத்த வரைக்கும் 95, 98 இந்த மாதிரி தான் வந்திருக்கு. ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னா 100 வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. ஸோ கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப் தான். ஸோ எக்கனாமிக்ஸ் பேப்பர் எவல்யூஷன் கொஞ்சம் இழுத்து பிடிச்சி பார்த்தீங்கன்னா பாஸ் போடுறதும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ மெயினாக உங்களுக்கான வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் 4ஆம் தேதி ஸ்டார்ட் ஆச்சு, ஏப்ரல் 4ஆம் தேதி. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் எவல்யூஷன் கேம்ப் 5வது நாள் வேல்யூஷன் வந்து எப்படி போச்சு, இதில் மெயினாக கெமிஸ்ட்ரி ஆகட்டும், ஃபிசிக்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி பயாலஜி ஆகட்டும் நிறைய சென்டம் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஃபிசிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு 5 மார்க்கில் வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கம்பல்சரி சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க்குக்கு ஆப்ஷன் போடாதே வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க் எல்லாமே எழுதியிருக்காங்க. அதாவது 1 மார்க் ஆன்சர் எழுதியிருக்காங்க, கரெக்டான ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா போடல. ஸோ அப்படி இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் எவல்யூஷன் கேம்பில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் கொடுக்குறாங்க. மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணல. ஸோ கரெக்டாக எழுதியிருந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க் கொடுக்குறாங்க. ஸோ வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. மெயினாக வந்து 2 மார்க்கில் கம்பல்சரி சம்மு ஓரளவுக்கு அட்டன் பண்ணி எழுதியிருந்தால் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. கம்பல்சரி தவிர்த்து வேறு ஏதாவது 2 மார்க்கு இந்த மாதிரி வந்து அட்டன் பண்ணியிருந்தால் பாதி மார்க் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஷனில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு விடைத்தாள் திருத்தும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஸோ முன்கூட்டியே வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் எல்லாம் ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்லைன் மோடில் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் எவல்யூஷன் பண்ண சப்ஜெக்ட் வைஸாக மார்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் லாங்குவேஜ் பேப்பரில் சென்டம் மார்க் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு. அதே மாதிரி இங்கிலீஷ்லையுமே வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்து சென்டம் வந்திருக்கு. மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் நிறைய சென்டம் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஏன்னா மேக்ஸில் வந்து 99 எடுத்தாலுமே 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க் இருக்கிறதுனால இந்த டைம் மேக்ஸில் வந்து நிறைய சென்டம் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பிஸ்னஸ் மேக்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ மெயினாக 5 மார்க்லாம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆப்ஷன் போடாமல் வந்து அட்டன் பண்ணியிருந்தாலும் ஸோ 5 மார்க் கொஸ்டின் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா அவங்க வந்து கண்டிப்பாக வந்து அதுக்கு மார்க் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ஆப்ஷன் போட்டுட்டோம், நமக்கு மார்க் கிடைக்குமா கிடைக்காதா, ஆப்ஷன் போடாத விட்டோமே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரியாக தேவையில்ல. ஸோ வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபேவராக தான் வந்து நடந்துட்டுருக்கேன். +2 அதே மாதிரி அதே சமயம் வந்து பேப்பர் எவல்யூஷன் பண்ணுற கேம்பில் இதுவுமே வந்து சொல்கிறாங்க +2 தேர்ச்சி சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா குறையக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பாஸ் பர்சன்டேஜ், அதே மாதிரி சென்டம் மார்க் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபேவராக தான் வந்து வேல்யூஷன் எல்லாமே நடக்குது. ஓரளவுக்கு எழுத முயற்சி பண்ணியதாலே கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் நமக்கு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து இந்த டைம் வந்து கொஞ்சம் சென்டம் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. ஏன்னா எதிர்பார்த்த கொஸ்டின் எதுவுமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆகட்டும், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கல. எப்போவுமே அந்த ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் வந்து கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால், ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா மாடரேட்டாக இருந்தனால கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் சென்டம் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு. ஆனால் சென்டம் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ கடந்த ஆண்டு காட்டிலும் இந்த ஆண்டு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வேல்யூஷன் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான். அதே மாதிரி பயாலஜி பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா பாட்னி ஜுவாலஜியில் வந்து அட்டன் பண்ணி எழுதியிருந்தாலும் 5 மார்க் கொஸ்டினில் நிறைய பேர் வந்து ஜுவாலஜியில் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக பண்ணல. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி பியூர் சயின்ஸ் பாட்னி பொறுத்த வரைக்கும் இந்த டைம் கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸியாக கிடைத்தனால பியூர் சயின்ஸ் பாட்னியில் கொஞ்சம் சென்டம் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் பியூர் சயின்ஸ் பாட்னியை காட்டிலும் 12th ஜுவாலஜியில் தான் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா சென்டம் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேப்பர் எவல்யூஷன் கேம்பில் வந்து வேல்யூஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அப்டேட் தான் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க.
ஸோ கொஞ்சம் 12 மார்க்கு 13 மார்க் இந்த மாதிரி எடுத்திருப்பாங்க, 70க்கு 15 எடுக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் இழுத்து பிடிச்சி மார்க் போட்டு 15 மார்க் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்படி தான் வேல்யூஷன் எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி வேல்யூஷனுக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மே 5ஆம் தேதிக்கு முன்னாடி ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாமுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா தேர்வு பணிகளை கண்காணிப்பதற்கு ஏற்கனவே எவ்வளோ பேர் வந்து அலாட் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களுடைய மதிப்பெண்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டு வருகிறது. மே 9ஆம் தேதி தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த டைம் அதுக்கு முன்னாடியே ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 80க்கும் மேற்பட்ட விடைத்தாள் திருத்தும் மையங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விடைத்தாள் திருத்தும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஸோ மார்க் வந்து வேல்யூஷன் பண்ணி அப்பப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிடுறாங்க. சப்ஜெக்ட் வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா கேலி போடும் பார்த்தீங்களா, அந்த மார்க் எல்லாமே அப்பப்படியே அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் மே 5ஆம் தேதிக்குள்ளேயே வந்துடும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு அப்டேட் வந்து போயிருக்காங்க. அதுக்கு பள்ளிக்கல்வித்துறை மறுப்பு சொன்னதாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக +2 பொறுத்த வரைக்கும் இந்த பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஏஇக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங் போட்டாங்க. அந்த மீட்டிங்கில் வந்து ஸோ நாங்கள் வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் சுமாராக தான் எழுதியிருக்காங்க. ஸோ இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆகக்கூடிய கண்ணோட்டத்தில் வந்து பேப்பர் வேல்யூஷன் பண்ணாமல் ஓரளவுக்கு ஸ்டூடெண்ட் எழுதியிருந்தால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் மார்க் கொடுத்து இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பர்சன்டேஜ் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா +2 பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்டோட லைஃபை அவங்க அடுத்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜும் வந்து பார்த்தீங்கன்னா சேருவாங்க. ஸோ அதனால் வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் இப்படி தான் பண்ணணும்னு சொல்லி மீட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அட்வைஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிரேஸ் மார்க் இல்லைன்னு சொல்லி வரியாக வேண்டாம். ஸோ கிரேஸ் மார்க் இல்லைனாலும் கண்டிப்பாக வந்து நீங்கள் நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணுவீங்க, அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ இப்படி தான் வேல்யூஷன் கேம்பில் எல்லாமே அப்டேட் போயிட்டுருக்கு. ஸோ டே 5க்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த டைம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆனால் சென்டம் அதே சமயம் வந்து வாங்கியிருக்காங்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் ஓவராலாக அனலைஸ் பண்ணும்போது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த வேல்யூஷன்லாம் பொறுத்த வரைக்கும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறது, இப்போ நாங்கள் வேல்யூஷன் பண்ணுறாங்களே ஸ்டாஃப், அவங்களுக்கு வந்து எங்களுடைய பேர் ரெஜிஸ்டர் நம்பர்லாம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக வந்து தெரியாது. ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டோட பேப்பரும் வேறு டிஸ்ட்ரிக் வந்து அனுப்புவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சென்னை டிஸ்ட்ரிக் பேப்பர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக் போவோம், மதுரையில் இருக்கக்கூடிய பேப்பர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி போவோம், சேலம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய பேப்பர் எல்லாமே ஈரோடு, நாமக்கல் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து தான் அனுப்புவாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் எழுதின அந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட் இருக்குல்ல, இப்போ நீங்கள் உங்களுக்கு ஹாலில் வந்து எக்ஸாம் எழுதிட்டு பேப்பர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் டியூட்டி பார்த்தாங்கல்ல, அந்த ஸ்டாஃப்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவீங்க. உங்களுடைய பேப்பரை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஹால் வந்து ஒதுக்கியிருப்பாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆன்சர் ஸ்கிரிப்டில் ஏ பார்ட்டுன்னு இருக்கும். அதில் வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், ரெஜிஸ்டர் நம்பர் இதெல்லாம் இருக்கும். அந்த ஏ பார்ட் எல்லாமே கிழிச்சு எடுத்துருவாங்க. எடுத்துகிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா சீல் வைப்பாங்க, டிஜின்னு சீல் வைப்பாங்க. அதனால் யாரோடைய பேப்பர் எங்கே இருக்குன்னு சொல்லி யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது. ஸோ வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பாட்னி, ஜுவாலஜியில் இந்த ஸ்டேட்டஸ் தான். பாஸ் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது ஆர்ட்ஸை காட்டிலும் பயாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு ஓவராலாக டிஸ்ட்ரிக் வைஸாக ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸில் பொறுத்த வரைக்கும் கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர்ஸ் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா கிரேஸ் மார்க் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி ஸ்டெப் மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க, ஃபார்முலாக்கெலாம் மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் டே 5க்கான அப்டேட்டு. ஸோ இந்த அப்டேட் யூஸ்ஃபுல்லாக இருந்த ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், மாணவ கிராஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.